ஷிஃபா தமிழ் ஸ்டோரி டிவி. நண்பகல் தூக்கம். பிள்ளையார்பாளையம் என்ற ஊரில் ஒரு நாள் மதியம் வெயில் அதிகமாக இருந்தது. மரத்தடியில் கார்த்திக் என்ற வாலிபன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அந்த வழியாக வந்த ஒரு பழ வியாபாரி அவனை பார்த்து, இவன் கடுமையான உழைப்பாளி போல தெரிகிறது. உழைத்த களைப்பால் தான் இந்த வெயிலிலும் இப்படி உறங்குகிறான் என நினைத்து கொண்டு சென்றான். அடுத்ததாக திருடன் ஒருவன் அந்த வழியாக வந்தான். இரவு முழுவதும் கண்விழித்து திருடி இருப்பான். அதனால்தான் இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் அடித்து போட்டது போல் தூங்குகிறான் என நினைத்து கொண்டு சென்றான். மூன்றாவதாக குடிகாரன் ஒருவன் வந்தான். காலையிலேயே நன்றாக குடித்துவிட்டும் குடிமயக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறான் என நினைத்து கொண்டு சென்றான். சற்று நேரத்தில் துறவி ஒருவர் வந்தார். இந்த நண்பகலில் இப்படி உறங்கும் இவர் முற்றும் துறந்த ஞானியாகத்தான் இருக்க வேண்டும் என அவரை வணங்கிவிட்டு சென்றார். நீதி, நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படியே. நேர்மையான விறகு வெட்டி. ஒரு அழகான ஊரில் மோகன் என்கிற விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை. அவன் ஏழையாக இருந்தாலும் மிகவும் நேர்மையானவன். அவன் ஒருநாள் அருகில் இருந்த காட்டிற்கு மரம் வெட்ட செல்லலாம் என்று இருந்தான். அங்கு ஒரு பெரிய மரம் ஒரு நதி கரையின் அருகில் இருந்தது. அவன் அந்த மரத்தில் ஏறி ஒரு கிளையை தன் கோடரியால் வெட்ட ஆரம்பித்தான். அப்போது திடீரென அவனது கோடரி கை நழுவி அந்த நதிக்குள் விழுந்து விட்டது. அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இந்த நதி மிகவும் ஆழமானது. ஆகிற்றே, என்னுடைய கோடரியை நான் எப்படி எடுப்பேன்? என்னிடம் அந்த ஒரு கோடரி மட்டும் தானே இருந்தது என்று சொல்லி மிகவும் வருத்தமுற்றான். அப்போது அந்த நதியிலிருந்து ஒரு தேவதை வந்தது. அந்த தேவதையை பார்த்து, நீங்கள் யார் என கேட்டான் அந்த மரம் வெட்டி. உடனே அந்த தேவதை, நான் இந்த நதியின் தேவதை அப்படின்னு சொல்லிச்சு. உன்னுடைய புலம்பலை கேட்டு தான் நான் வந்தேன். உனக்கு என்ன ஆகிற்று என்று கேட்டது அந்த தேவதை. மரம் வெட்டி அந்த தேவதையிடம், நான் ஒரு மரம் வெட்டி. இந்த மரத்தை வெட்டும் போது என் கோடரி இந்த நதியில் விழுந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே அழுதான். உடனே அந்த தேவதை, கவலைப்படாதே, உன் கோடரியை நான் எடுத்து தருகிறேன் என்று கூறி நதியினுள் சென்றது. நதிக்குள் சென்ற தேவதை வெளியில் வந்து ஒரு வெள்ளி கோடரியை காட்டி, இதுவா உன்னுடைய கோடரி என்று கேட்டது. மரம் வெட்டி அந்த கோடரியை பார்த்துவிட்டு, இதை வைத்து நம் குடும்பத்தை நன்றாக கவனிக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் மறுநொடியே, இது தான் நம் கோடரி இல்லையே என்று எண்ணி அந்த தேவதையிடம், இது என்னுடையது இல்லை, என்னுடைய கோடரி மர கைப்பிடியினாலே ஆனது அப்படின்னு சொன்னான். தேவதை, அப்படியா, சரி, நான் மீண்டும் நதியினுள் சென்று பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு நதியினுள் சென்றது. மேலே வந்த தேவதை கையில் தங்க கோடரியை கொண்டு வந்து, இதுவா என்று கேட்டது. மரவெட்டி அதை பார்த்துவிட்டு, இதுவும் என்னுடையது இல்லை என்று கூறினான். மீண்டும் தேவதை நதியினுள் சென்று அவனுடைய கோடரியை கொண்டு வந்து கொடுத்தது. மரம் வெட்டி அவன் கோடரியை பார்த்து மகிழ்ச்சியுற்றான். இது தான் என் கோடரி என்று அந்த கோடரியை வாங்கிக் கொண்டான். தேவதை அந்த வெள்ளி மற்றும் தங்க கோடரியையும் அவனிடம் கொடுத்து, இதையும் நீயே வைத்துக்கொள், இது இந்த நதியின் பரிசு, ஏனென்றால் நீ மிகவும் நேர்மையானவன் என்று கூறியது. அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த கோடரிகளை வாங்கிக் கொண்டு நதி தேவதைக்கு அவனுடைய நன்றிகளை தெரிவித்தான். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கோடரிகளை எடுத்துட்டு வீட்டுக்கு புறப்பட்டான். கருத்து: நேர்மைதான் அனைத்திலும் உயர்ந்தது. மரங்களும் விறகு வெட்டியும். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஏராளமான மரங்கள் இருந்தன. அந்த மரங்கள் எல்லாம் நன்றாக வளர்ந்து செழிப்பாக இருந்தன. ஒரு நாள் அந்த காட்டில் உள்ள மரங்கள் யாவும் ஒரு தீவிர ஆலோசனை செய்து விவாதித்து வந்தன. எல்லா பறவைகளும் தங்களின் கூட்டை நம்மீது கட்டி எச்சில் மற்றும் மலத்தையும் விட்டு நம்மை அசிங்கப்படுத்துகின்றன என சால் மரம் முறையிட்டது. அது உண்மையே என அனைத்து மரங்களும் ஒன்றாக ஒத்துக்கொண்டனர். அது மட்டுமல்ல, மிருகங்கள் கூட நம் மீது ஏறி நமது அடி மரத்தையும் கிளைகளையும் கீறி காயப்படுத்துகின்றன. இது உண்மையிலேயே தூர் செயலாக்கும். நாம் இலைகளை முற்றிலுமாக களைய வேண்டும் என சால்மரம் மேலும் கூறியது. அறிவுள்ள ஆலமரம் மட்டும் இந்த செயலை மறுத்தது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒருவரை ஒருவர் சான்றதாகும்.
நாம் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கு அவைகள் நமக்கு தேவை. நாம் அவைகளை விரட்டக்கூடாது என ஆலமரம் அறிவுறுத்தியது. ஆனால் இதனை எந்த மரமும் கவனிக்கவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அங்கு வரும் பறவைகளையும் மிருகங்களையும் பயமுறுத்தி இங்கு வராமல் விரட்டுவதற்கு முடிவெடுத்தனர். மறுநாள் அந்த மரங்கள் அங்கு வரும் பறவைகளையும் மிருகங்களையும் மிரட்ட ஆரம்பித்தன. இதனால் மரங்களின் மேல் மற்றும் அடியில் தங்கும் பறவைகளும் மிருகங்களும் பயத்தினால் அங்கும் இங்கும் பயந்து ஓடி சென்று விட்டன. மரங்கள் யாவும் சந்தோஷப்பட்டன. நாம் அனைவரும் இப்போது சுதந்திரமாக உள்ளோம் என முழக்கமிட்டன. ஒரு நாள் சில விறகு வெட்டிகள் அந்த காட்டின் வழியாக வந்தனர். அங்கே ஒரு பெரிய சால் மரத்தை பார்த்து, நாம் இந்த மரத்தை வெட்டுவதற்கு எந்த தடையும் இல்ல. இதுவரை இங்க கொடிய விலங்குகளும் பறவைகளும் வசித்து வந்தன. அதனால நாம இங்க வரத்துக்கு பயமா இருந்துச்சு. இப்ப இங்க எந்த மிருகமும் இல்ல, பறவைகளும் இல்ல. நாம விறகு வெட்டுற வேலையை துவங்கலாம். விறகு வெட்டிகள் அந்த மரத்தை வெட்டத் தொடங்கினர். இந்த நிகழ்வை மற்ற மரங்கள் சோகத்தோடு பார்த்து கொண்டிருந்தன. இதோ பாருங்கள் மரங்களே, இதற்குத்தான் நான் அன்றே கூறினேன், விலங்குகளையும் பறவைகளையும் விரட்ட வேண்டாம் என்று. அவர்கள் தான் இத்தனை நாள் நம்மை காப்பாற்றி வந்தவர்கள் என்று சோகமாக கூறியது ஆலமரம். சுயநல செயல்கள் துன்பத்திற்கே வழிவகுக்கும்.